ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஹவு டு பில்ட் எ பிராண்ட் எதுக்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் பர்சனல் பிராண்ட் இல்லை ஏதாவது உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் பிராண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு, இல்லை ஸ்பெசிஃபிக்கான பீப்புளுக்கு மட்டும்தான் அது விசிபிளாக இருக்குது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் இல்லை உங்களோட ஒரு கோல் இல்லை ட்ரீம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஆகாது, மற்றவங்களுக்கு போய் சேராது. அதாவது என்ன சொன்னால், ஒரு அவுட் சைடு வேர்ல்டு அண்டு மற்றவங்களுக்கு போய் வந்து சேராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிராண்ட் பில்ட் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து கூகுள், ஆப்பிள், இன்னும் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், நாசா, மல்டிப்ளான டொமைன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. சொல்லப்போனால் நமக்கு பண்ணவே முடியாதுங்கிற ஆப்ஷன்லாம் இல்லை, பண்ணலாங்கிற ஆப்ஷன் தான் வந்து சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் அத்தனை டொமைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஒரு 100 டொமைன் பிடிக்கல அப்படின்னா, இந்த உலகம் உனக்கு இந்த 100 டொமைன் மட்டும் இல்லைடா, இன்னொரு 1,00,000 டொமைன் இருக்குது, அதில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நீ போகலாம், இல்லை அதை நீ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து இந்த உலகம் நமக்கு கொடுக்குது. அது கண்டிப்பாக வந்து உண்மை தான். சாம்பிளுக்கு வந்து என்னென்னா, எல்லாருமே கோயிலில் போயிட்டு நம்ம கோயில்னு சொல்ல முடியாது, ஓகே கோயிலில் கூட வச்சுக்கலாம். கோயிலில் எப்படி இருந்தாலும் நம்ம பூ கொண்டு போய் சாமிக்கு வந்து படைப்போம், அந்த அரிசனம் அது இதுன்னு பண்ணுவோம். எனக்கு எக்ஸாக்டாக அந்த டேர்ம் யூஸ் பண்ணல, மேபி தப்பாக சொல்லுங்க தான், மன்னிச்சிருங்க. அது எல்லாமே வந்து என்னென்னா, ஒரு கட்டத்தில் இன்றைக்கி மாலை போடுறோம் அப்படின்னா நாளைக்கு அதை வந்து கண்டிப்பாக வந்து அதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் புதுசாக தான் போடுவாங்க. ஸோ இந்த மாலை ஒரு இடத்துக்கு தான் போகும், அது எங்கேன்னு நான் சொல்ல விரும்பலை. அதையவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃப்ளவர் வந்து டஸ்ட்பினுக்கு தான் போகும். பட் இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா, ஒரு சில பீப்புள் இதை வந்து பார்த்துட்டு இது ஏன் வந்து டஸ்ட்பினுக்கு போகணும் அப்படின்னு அந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி அகர்பத்தியாக வந்து மேக் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சொல்லப்போனால் அதுலேயும் வந்து ஒரு பீப்புள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பீப்புள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போது ரீசைக்கிள் பண்ணி வின் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த 1,00,000 இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பிராண்டை பில்ட் பண்ணலாம். நீங்கள் ஓகோன்னு வர வேணாம், பட் ஒரு அளவுக்காவது வந்து வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதுக்கு மெயினாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, எக்கச்சக்கமான சொல்யூஷன் இருக்கும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவில் வந்து ஜிம்மே இல்லை அப்படின்னா வந்து ஜிம் வந்து வைக்கலாம். அங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஒரு சிட்டியாக இருக்குன்னா அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் சுத்தமாக இருக்காது, ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ ஜிம் அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து வேணும். இல்லைன்னா ஒரு டொமைன் இல்லை உங்களுக்கு பிடிச்சோன்னதில் க்ரியேட்டிவாக நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொடுக்குறீங்கிறது தான் அந்த ஒரு சொல்யூஷன். நான் ஆல்வேஸ் சொல்யூஷன் சொல்ல வரல, ஒரு மேபி இங்கே நான் தப்பாக போட்டிருக்கலாம், ப்ராப்ளம்னு போட்டிருக்கலாம். இல்லை ஒரு ப்ராப்ளம்ங்கிறத விட நீடு, ஒரு சிலருக்கு வந்து நீடாக இருக்கலாம், நீங்கள் அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும், அதை நீங்கள் கொடுத்தா தான் வந்து அந்த பிராண்ட் வந்து அங்கே சர்வைவ் ஆகும், இல்லைனா சர்வைவ் ஆகாது. இப்போ ஆதித்யா டிவினா அங்கே காமெடிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு சர்வைவ் ஆக முடியும். அது ஜஸ்ட் வந்து என்னன்னா, மூவியில் வர்றதை மட்டும்தான் வச்சு ஒரு காமெடி போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அதையும் தாண்டி அவங்க வந்து நமக்கு கால் பண்ணி பேசலாம், நம்ம ஜோக்ஸ் சொல்லலாம், இல்லை அவங்க ஜோக்ஸ் நடுவில் வந்து தொகுப்பாளர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஜோக் பண்ணுவாங்க. அதை நீ அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக தான் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட்டில் ஏதோ ஒன்று தேவைப்படும், அதுதான் சொல்ல வரேன். சொல்யூஷனுங்கிறத விட ஒரு டெலிவரி பண்ணுறதுங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் தப்பாக போட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வெளியில் வந்துட்டேன். ஒரு டெலிவரி இருக்குல்ல, அது வந்து நல்லா பண்ணணுன்னு தான் எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு டெலிவரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிக்கான நேம், இப்போ சன் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை விஜய் டிவி எடுத்துக்கலாம், இல்லை கலர்ஸ்,
இல்லை அந்த 10 ஸ்போர்ட்ஸ் அந்த நெட்வொர்க், இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ஆப்பிள், கூகுள், அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்கச்சக்கமாக இருக்குது. என்னால் எனக்கு தெரிஞ்சு இப்போ 2-3 டேஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். நான் முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னால் இப்போ வந்து சொல்ல முடியாது. யூனிக்கான நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது நல்லா சொல்கிற மாதிரி இருக்கணும். அதில் ஒரு ஸ்பர்க் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பனானா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு முழுக்குனா, நான் பனானா முழுக்குன்னு சொல்ல, அது ஆக்சுவலாக ஹெல்த்தியான ஐட்டம் தான். அந்த நேமில் ஒரு ஸ்பர்க் இல்லை. ஆனால் இதுவே வந்து டெஸ்லா டீ, அந்த டீங்கிறதுல ஒரு டைட்டான ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு வருது பார்த்திங்களா, டெஸ்லா அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த டீயில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஒரு பிராண்ட் நேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ யூனிக்கான நேமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்தது கேட்டகரி. நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் இல்லை அந்த மாதிரி எது வச்சு நடத்தலை. ஸோ மல்டிப்புளான கேட்டகரி இருக்கவே கூடாது. மல்டிப்புளான கேட்டகரின்னா என்ன சொல்ல வரேன்னா, மல்டிப்புளான ஒரு நிச்சி இருக்கக்கூடாது. நான் இப்போது டெக் விலாக் தான் எழுத போகிறேன்னா அதில் டெக் மட்டும்தான் இருக்கணும். அதில் சம்மந்தம் இல்லாமல் கோட்ஸ் இல்லை ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போகும்போது என்னோடய வெப்சைட்டுக்கு வர்றவங்க இல்லை என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு அது டோட்டலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. என் சேனலை பார்க்குறவங்க யாராக இருப்பாங்கன்னா டெக் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கேட்டகரியாக தான் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். கன்சிஸ்டன்சி ரெகுலராக போட முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து ஒரு கண்டென்ட் போடுறது எவ்வளவோ பெட்டர். கண்டென்ட் போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன், சாரி. ஒரு பிராண்ட் நீங்கள்லாம் வந்து ஒரு வேறு ஏதாவது டொமைனாக இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அது மெயினாக எடுத்து போகிறீங்க. இது பர்சனல் பிராண்டிங்லாம் ஒரு சிலர் ட்ரை பண்ணுவாங்க. மெயின் பிராண்டிங்கே பண்ணுறவங்கலாம் கன்சிஸ்டன்சி ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கணும், டெலிவரி பண்ணணும், பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக் கண்டிப்பாக வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் விற்கிறீங்கன்னு வைங்களேன், ஊட்டியில் விற்றீங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். அதாவது ஊட்டியில் இருக்கிற மக்களுக்கு விற்றீங்கன்னா சேல்ஸ் ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அங்கே வர்ற பீப்புளுக்கு விற்றீங்கன்னா சேல்ஸ் ஆகும். இதுவே போயிட்டு தமிழ்நாட்டிலே கிழக்கு மாவட்டத்துலலாம் போயிட்டு நீங்கள் ஸ்வெட்டர் விற்றீங்கன்னா சேல்ஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து வெந்து தணிந்ததுக்கு ஆடுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஏசி இல்லை, ஒரு கூலான ஒரு சில்லான ஒரு ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி விஷயம் ட்ரை பண்ணலாம். ஐயோ, நான் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? கன்சிஸ்டன்சி சொன்னேன். ஓகே, கன்சிஸ்டன்சிலேருந்து நான் எங்கேயோ போயிட்டேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆல் சோஷியல் மீடியா. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணலாம், தப்பே இல்லை. சப்போஸ் ஒரு பியூட்டி ப்ராடக்டாக இருக்குது, இல்லை ஒரு நான் என்ன சொல்ல வர்றேன்னா புரியுதா, ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப்பை சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மே வந்து உங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் இதையும் தாண்டி ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் போகிறது பெட்டர். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இருப்பேன், நான் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், இல்லைனா வந்து நான் பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், இல்லைனா வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ எல்லா சோஷியல் மீடியாவிலும் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து அதில் ஒரு கண்டென்ட் போட்டுட்ருங்க. ஏதோ ஒரு விதத்தில் ரீச் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட ஒர்த்து வந்து 1 lakh இருக்குன்னு வைங்களேன். என் லைஃப்பில் நான் ரெகுலராக அந்த 1 lakh உங்களோட ப்ராடக்டாக இல்லை உங்களோட சொல்யூஷனை நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் போடுற ஒரு ப்ரமோஷன் இல்லை ஏதோ ஒன்று என் கண்ணுக்கு வருது அப்படின்னா, வாழ்க்கையில் நான் ஒருக்கா வாங்குறேனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு இதுதான். என்ன மாதிரி இந்த ஜஸ்ட் இந்த ஒரு கவுண்ட்டை மட்டும் எடுத்துக்காதீங்க.
ஒரு ஊர்லேயே எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு மாவட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டு ஒரு கண்ட்ரின்னு போகும்போது அது எக்கச்சக்கமாக வரும். அந்த ஒரு டைம் அந்த ₹1 சாக்லேட் வாங்குறதா இருந்தாலும் அது டோட்டலாக வேறு. அதோடய வேல்யூ வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அது என்னங்கிறது வந்து தெரியும். ஸோ எல்லா சோஷியல் மீடியாலேயும் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஒன் டெஸ்டினேஷன், சிம்பிள். ஒன் டெஸ்டினேஷன்னா என்னென்னா, எல்லா சோஷியல் மீடியாவுமே இருக்குது. பட் நீங்கள் ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ண விரும்புகிறீங்க இருக்கும்ல. சப்போஸ் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்கள் வெப்சைட்டில் தான் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் வந்து அந்த வெப்சைட்டில் அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலாக லிஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஒரு பேஜுக்கு வந்து நீங்கள் லிங்க்கை கொடுத்து விட்டுருங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபைனலாக டார்கெட் பண்ணிக்கிறது அந்த ஒரு பேஜாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் அப்படின்னாலும் வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபைனலாக அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த ஒரு பேஜை தான் வந்து லிங்க் ஆகிருக்கு எல்லா போஸ்ட்லேயும். இப்போ ட்விட்டராக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, அதுதான் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா ஒன் டெஸ்டினேஷன்னா. நான் மற்ற சோஷியல் மீடியாவிலெல்லாம் வந்து ரேராக தான் கண்டென்ட் போட்டுட்ருப்பேன். பட் இது வந்து என்னோடய மெயினான ஒரு பார்ட். ஸோ நான் ஆல்வேஸ் ஆக்டிவாக இருப்பேன். இல்லை இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வந்து நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறது இந்த மீடியம் தான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஃபைனலாக டெலிவரி மக்களுக்கு தேவையானது என்ன இருக்கோ அதை வந்து ஒரு ஒன் டெஸ்டினேஷனாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கார் இருக்குனாலே வந்து என்னால் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட முடியாது. அதுக்கு நிறைய ஷோரூம் இருக்கும், அங்கே போய் தான் நான் வந்து வாங்க முடியும். அதுதான் ஒரு டெஸ்டினேஷன், அந்த மாதிரி சொல்கிறேன். SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இது வந்து ஒரு சூப்பரான டாபிக் மக்களே. இதை பற்றி தனியாகவே நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி இதை பற்றின ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா, சர்ச்சுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எல்லா பக்கமுமே இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னாலே அந்த ஒரு ப்ரௌசரில் கூகுள் இல்லை yahoo.com இதில் சர்ச் பண்ணுறது தான் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயுமே வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுறதும் ஒரு சர்ச் இன்ஜின் தான், அப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. எல்லா சோஷியல் மீடியாவும் இப்போ அப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்டு எல்லா சேட் பாட்டும் இப்போது சர்ச் இன்ஜின் ஆக்சுவலாக சாப்பிட்டு தான் இருக்குது. கண்டென்ட் வைஸ் வேணால் அது வந்து இது வந்து இது பண்ணிடலாம். பட் ஆனால் ப்ராடக்ட் வைஸ் என்றைக்குமே வந்து இந்த ஒரு சேட் பாட் வந்து மூழ்கடிக்காது. அப்போது ஒரு சர்ச் இன்ஜின் அது இதுன்னு ஏதாவது இருக்க தான் செய்யும். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதில் சர்ச் பண்ணால் உங்களோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டாக வர வைக்கிறங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அவ்வளோதானா நான் இன்றைக்கி நான் இதில் சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் அது ஒரு கடல். அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லெவல் 0லேருந்து 10க்கு போனாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். SEO பற்றி நான் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இன்றைக்கி ஐ ஹோப் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள், இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண நினைக்கலாங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு இது கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக எனக்கு பிங்க் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பிராண்டிங்கை வந்து வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு வெப்சைட் வந்து வேணும், இல்லை சோஷியல் மீடியாவில் எப்படி பிராண்டிங் பண்ணலாம் என்ன ஏதுனாலும் நான் டிஸ்கஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். இதுக்காக நான் சார்ஜெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஒரு பேசிக்கான லெவலில் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். உங்களுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணவே உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து போய்க்கலாம். அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ நிமிஷம்லாம் பேசிக்கலாம்னு தெரில, எனக்கு மூச்சு வாங்குது. இப்படிலாம் எனக்கு நான் அதிகமாக பேசுகிறவனே இல்லை, 5 நிமிஷம் பேசிக்கிறானே தெரில. அதனால தான் எனக்கு வந்து நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் மேபி வாய்ஸ் கொஞ்சம் ஏதாவது டடக் டிடிக் அப்படின்னா கேட்கலாம். அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் அதை வந்து நான் கண்டிப்பாக இல்லாமல் நான் போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ப்ளாக் வந்து கண்டிப்பாக நான் வந்து எழுதுகிறேன். அதோட லிங்க் லேட்டராக
இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இருக்குமான்னு கேட்டால் ஒரு 2-3 டேஸில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பட் லேட்டராக ஒரு 1 மந்த் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா, 1 மந்தில் 1 வீக் கழித்து பார்க்குறீங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் சொல்ல விரும்பலை, நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். சரி, பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க, இல்லைன்னா அப்படியே கிளம்புங்க. அவ்வளோதான், சந்தோஷமாக இருங்க. பாய் மக்களே.